வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப்ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாயாச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, கருப்பட்டி பாயாசம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. கருப்பட்டி வந்து பனையிலேருந்து எடுக்கக்கூடிய பதநீர்லேருந்து வரக்கூடியதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, ஆரோக்கியமானது. வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பச்சரிசி எவ்வளோ அழகாக கண்ணா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தல பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பட்டி, இதுதாங்க பனங்கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியம் சைஸு கருப்பட்டி நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். இதில் தான் நம்ம இன்னைக்கு பாயாசம் வைக்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியை தண்ணி விட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகினதும் நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி நம்ம அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு தண்ணியை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நல்லாவே கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணி நல்லா கொதிச்சு. நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியும் நம்ம வந்து இதோட சேர்த்து மெதுவாக நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். அரிசி போட்டதும் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து அரிசியெல்லாம் அப்படியே போடும்போது அதில் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அரிசி போட்டதும் இப்படி ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசி வந்து ஒரு பதம் நல்லா வெந்து வந்துருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இனி பாயாசத்துக்கு தேவையான முந்திரி கிஸ்மிஸையும் நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கேஸில் வந்து வறுக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு. எடுத்து வச்சுருக்க முந்திரியும் கிஸ்மிஸும் அதோட சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்திரி கிஸ்மிஸும் நல்லாவே பொரிஞ்சு நல்லா ப்ரௌன் கலரில் நமக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க நம்ம நல்லா வெந்தாச்சு இல்லையா பச்சரிசி, அது கூடால நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியும் அதோட சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து கிண்டி விட எல்லாமே அந்த சூட்லேயே கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துடும். கரைய நமக்கு அதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வேளை அடி பிடிச்சாலும் பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வந்து பாயாசத்தை ரெடி பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல அழகான ஒரு கலரில் எல்லா கருப்பட்டியுமே நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அதாவது கொஞ்சமாக ஒரு சின்ன முறை ஒரு 1/4 முறை தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை கொஞ்சமாக எடுத்து நம்ம அதோட போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காயும் எடுத்து லைட்டாக இதேமாரி 4 தள்ளி எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு நல்ல மனமாகவும் இருக்கும். சுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இதில் இனிப்பு சாப்பிட்றவங்க சிலவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மேலே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் வராது. இப்போ வந்து நம்ம நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் முந்திரியும் இதோட சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவு நெய்யே நம்ம அதுக்கு போதுமான அளவு. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதிக நெய் சேர்த்தோன்னா அதுக்கு வந்து திகட்டும், அவங்க வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால் இந்த அளவு நெய்யே போதும். நல்லாவே இந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சுவையான ஆரோக்கியமான கருப்பட்டி பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.